சென்னை புறநகர் பகுதிகளில் மீண்டும் கனமழை தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். சோமசுந்தரம், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலா. தற்போது சென்னை புறநகர் பகுதிகளில் மீண்டும் கனமழையானது தொடங்கியுள்ளது. நேற்று புயல் காரணமாக நேற்று முன்தினம் முதல் சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கியது. இந்த நிலையில் நேற்றும் அதி கனமழையானது சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் பெய்து வந்தது. இதனால் ஆங்காங்கே தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி காட்சியளித்தது. இந்த நிலையில் இன்றும் சில பகுதிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். மூத்த அமைச்சர்கள், மாவட்ட அமைச்சர் பொன்முடியன் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், சிவசங்கர் அவர்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம். மாநகராட்சி ஆணையரும் வந்திருக்கிறாங்க. இந்த பேருந்து நிலையம் சின்ன மழைக்கு இப்போ பொதுவாக கொஞ்சம் தண்ணி தேங்கிடும். இது மிகப்பெரிய மழை, கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டருக்கு மேலே இப்போ பெஞ்சிட்டு இருக்கு. ரொம்பவும் மழை விடலை. இருந்தாலும் பம்ப் வச்சு தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. கூடுதலாக பம்ப் போட சொல்லியிருக்கிறேன். மழை விட்டால் தான் கொஞ்சம் தண்ணி தேக்க நீங்கும். ஆனால் இது நிரந்தர தீர்வாக ஹைட்டை ஏற்றுறதுக்காக ஒரு கொடுத்துருக்காங்க. விரைவில் அதை பார்ப்போம். அடுத்து கடலூர் முடிச்சுட்டு கடலூர் மாவட்டத்துக்கு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் ஆய்வு செய்வதற்காக போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா முதலமைச்சர் சொல்லியிருக்காருங்க. இது மழை விட்டோடனே ஒரு 3 நாள் கழிச்சு விவசாயிகள்லாம் வர வச்சு அது கலாய்வு பண்ணி அது இந்த எவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான இழப்பீடு கண்டிப்பாக கொடுக்கப்படும். விழுப்புரம் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த ஆய்வுக்கு பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். மழை வெள்ள பாதிப்புகள் இருக்கக்கூடிய இடங்களில் மக்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை விரைவில் சரி செய்து தருவதாகவும் அவர் உறுதியளித்திருக்கிறார்.